Hey guys, welcome to MSV channel. MSVல நம்ம பேர் மாத்திட்டோம். A Powerful Life channel. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, லைஃப்ல ஒரு சில தவறுகள்னால நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது எங்க போய் முடியுதுன்னே தெரியாம போயிடுதுங்க. முக்கியமா நம்ம படக்கூடிய பொறாமை அப்படின்றதுனால நம்மளால வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியாமலே போயிடுது. அதை பற்றி தான் இன்றைய வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த பொறாமை எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நிறைய விதமா நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த பொறாமை அப்படின்றது நல்ல விதமா கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஹெல்த்தி போட்டியா கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த பொறாமை அப்படின்றத ஒரு ஒரு மட்டமான விஷயமா கூட நம்ம நினைச்சுக்கலாம். சரி, ஓகே, அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல லைஃப்ல நமக்கு பொறாமை அப்படின்றது இருக்குன்னா அதுல எந்த வித தவறும் கிடையாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் கார் வாங்கிட்டான், நம்மளும் கார் சீக்கிரமா வாங்கணும். ஸோ இது ஹெல்த்தி அப்படின்னு சொல்லலாம். இதை பொறாமைன்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான ஹெல்த்தி காம்படிஷன், அதாவது போட்டி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் அடுத்தது இது அப்படியே ஒரு ஒரு அறிவிற்கத்தக்க விஷயமா பார்க்கக்கூடிய தளம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன்லாம் கார் வாங்கிட்டான், சீக்கிரமா அந்த கார் ரிப்பேர் ஆயிடும், சீக்கிரமா அவன் இது ஆயிடுவான். அது ஒரு கேவலமான விஷயம். முதல்ல பணக்காரங்க, காசு வச்சிருக்கிறவங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மையை தப்பா பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம எல்லாம் தள்ளப்பட்டுட்டோம். காசு இருக்க திமிரு இவனுங்கெல்லாம், அவெல்லாம் புது பணக்காரன், புது வீடு கட்டிட்டான், காரு, புது காரு, என்ன பண்றது, எல்லாம் செகண்ட் ஹேண்ட்ல கூட வாங்கியிருக்கலாம், இல்ல காசுப்பா என்ன பண்றது, அந்த ஒரு மனப்பான்மை நமக்குள்ள வருது பாத்தீங்களா. காசு நம்ம கிட்ட தங்கவே தங்காது. அப்ப இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும்னா, அதை கடவுளா பாக்குறவங்க கடவுள், பிரபஞ்சமா பாக்குறவங்க பிரபஞ்சம். ஸோ நான் கடவுளா பாக்குறேன். இந்த பிரபஞ்சம் கடவுள் என்ன செய்வார்னா, அப்ப இவன் காசு வச்சிருக்கிறவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுறானே, அப்ப இவனுக்கு காசுன்னா பிடிக்காது போல, அப்புறம் எதுக்கு இவனுக்கு காசு கொடுத்துக்கிட்டு, இவனை அப்படியே வச்சுப்போம், அதே இடத்துல இருக்கட்டும், ஓ இவனுக்கு காசே வேணாம் அப்படின்ற மாதிரி. அதே போல இந்த செலவு பண்ற அப்படின்ற ஒரு கட்டம் மறக்கொள்ற ஒரு சிலர்லாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஐயோ காசு எப்பா இந்தப்போ வச்சுப்போ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே அந்த ஒரு செலவு அப்படின்றது பண்ணுவாங்க. அது நல்ல செலவா கெட்ட செலவா அப்படின்றது செகண்டரி. நம்ம கிட்ட இருந்து காசு போகுதுன்னா அந்த ஒரு ஹோப் வேணும், இந்த போ சீக்கிரம் வா அப்படின்னு. இதெல்லாம் மணி ஹேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போ சீக்கிரம் வா, கம் கம் ஃபாஸ்ட் அப்படின்ற மாதிரி அதை டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறவங்களுக்கு பணம் இங்க சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல பணத்தை ஒரு சில மனப்பான்மை, ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது பணத்தை அடிச்சு வைக்கணும், பணத்தை மிரட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மித்து அப்படின்றது இருக்கு. பட் எனக்கு அதுல உடன்பாடு கிடையாதுங்க. பணம் அப்படின்றத நீங்க ரெஸ்பெக்டா பார்க்கலைன்னா கூட அதை இர்ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு கோணத்துல நீங்க பார்க்காதீங்க. அதை ஒரு ஐயோ பணம்னாலே இப்படிதான்டா, அந்த பணம் வந்தாலே திமிரு வந்துடும்டா, பணம் வந்தாலே கெட்ட எண்ணம் வந்துடும்டா, பணம் வந்தாலே இவன் கெட்டவனா மாறிடுவான்டா அப்படின்ற மாதிரி. அப்ப பணம் வந்தவங்களா 100% நல்லவங்களா, பணம் வந்தவங்களா 100% கெட்டவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த டாபிக் உள்ள வரல. ஸோ நமக்குள்ள ஒரு இருக்கிற விஷயம் தான் அது வெளியில வருது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். மனிதனுடைய குணம் அப்படிதான் இருக்கும். அதை ஒரு பணம் வரக்கூடிய தருணத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை வெளிக்காட்டுறாங்க, அவ்வளவுதான். ஸோ பணம் ஒருத்தரை மாத்திடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் பணம் ஒருத்தரை மாத்தாது. பணம் வந்துச்சு அப்படின்றதுனால தனக்குள்ள இருந்த கெட்ட எண்ணங்களை வெளியில கொண்டு வரான். தனக்குள்ள இருந்த கோவங்களையோ கெட்ட எண்ணங்களையோ அவன் வெளியில கொண்டு வரான், தைரியமா கொண்டு வரான். என்கிட்ட காசு இருக்குது, பணம் ஏய் என்கிட்ட 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்ல இருக்குது, நீ என்னடா மேனேஜர் என்கிட்ட பேசுற, அந்த ஒரு கோவம் ஏன் வருது, என்கிட்ட பணம் இருக்கு, அந்த தைரியம். ஸோ அதுதானே தவிர இந்த பணம் தான் அவனை போய் டேய் நான் வந்துட்டல நீ எல்லாம் தூக்கு அப்படின்ட்டு சொன்ன மாதிரி பணத்து மேல கோவப்படுவாங்க. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பணத்து மேல தப்பு கிடையாது, பணத்தை வச்சு நம்ம ஆடுறோம் பாத்தீங்களா ஒரு ஆட்டம், அது மேலதான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு தப்பு இருக்கு. அதே போல நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும், கடவுள் நமக்கு கொடுப்பாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க முக்கியமான விஷயங்க. நம்ம என்ன இங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இப்ப நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு வண்டி ஓட்டிட்டு போறீங்க, நீங்க வேகமா முறுக்குறீங்க, அப்ப என்ன ஆகும், இந்த வேகமா முறுக்கிறதின் விளைவாக உங்களுடைய வண்டியில இருக்கிற ஃபியூல் குறையும். அண்ட் அதே போல வண்டி ரொம்ப வேகமா போகுது அப்படின்னா வண்டியினுடைய கண்ட்ரோல் அப்படின்றது உங்களுக்கு இல்லாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. டக்குனு யாராவது குறுக்க வந்தா பிரேக் அடிச்சாலும் வண்டி உங்க பேச்சு அப்படின்றது கேட்காது. அண்ட் அதே போல உங்களுக்கு தூசி அடிக்கும், காத்து அடிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது வருது. அப்ப நம்ம என்ன செய்யறோம், இந்த இடத்துல ஒரு செயல் அப்படின்ற ஒரு விதையை நம்ம விதைக்கிறோம். அதனுடைய அறுவடையை தான் நம்ம அந்த ஃபியூல் குறையிறது, வேகமா போறது, யாராவது குறுக்க வந்தா இடிச்சிட்டு போய் கீழே விழுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நடக்குது. அப்ப நம்ம கிட்ட இருந்து என்ன செயலை நம்ம கொடுக்குறோமோ அது நடக்கும். இப்ப அதுவே ஒரு 40 கிலோமீட்டர் வேகம், ஓரமா சைட்ல யாரு வராங்க, இந்த சைட்ல யாரு வராங்க, ஓகே சென்டர்ல ஓகே ஃப்ரீயா இருக்கா, ஓகே 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஒரு சேஃபஸ்ட் டிரைவிங் பண்றோம் அப்படின்னா அதற்கான விளைவு என்னன்னா கொஞ்சம் லேட்டா போவோம். ஆனா
எந்தவித இரிட்டேஷனும் இல்லாம எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நேரா நம்ம வீட்டுக்கு தான் போகும். ஸோ 100ல் போனா 108ல் தான்டா போவேன் அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மைதான். அதே போலதான் நம்மளுடைய லைஃப்ல நம்ம எதை நோக்கி பயணப்படணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, இப்ப பணம் நமக்கு தேவையா, சரி ஓகே, அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்ற ஒரு வழியை நோக்கி போறோம் அப்படின்னா அந்த வழி அப்படின்றதுல ஸோ உங்களுக்கு கண்டிப்பா அது கிடைக்கும். நம்ம போகாமலேயே அது நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிராஃபிக்கே இருக்கக்கூடாது. பட் நான் நேரா ஆஃபீஸ் போயிடணும். எந்த கேள்வியும் ஆஃபீஸில் போனாலும் லேட்டாக போனாலும் மேனேஜர் என்ன கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ சம்பள டேட்டில் லீவு பிடிக்காம சம்பளம் போட்டுரும். இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைச்ச விஷயங்களும் இங்கே நடக்காது. ஸோ நினைக்காத விஷயங்கள் நடக்கும். அது ஏன் நடக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க நிறைய விதமான மக்கள் அப்படின்றது இருக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான விதமான மக்கள் எப்படின்னா, தனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை அப்படியே ஏத்துக்கிட்டு போறவங்க ஒரு பக்கம். தனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்ற புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்க இன்னொரு பக்கம். தனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, இல்ல அந்த பிரச்சனையை கடந்து போலாமா வேணாமா அப்படின்ற ஒரு இன்டெப்தா யோசிக்கிறவங்க ஒரு பக்கம். அதுல நீங்க எதுன்னு மட்டும் சொல்லுங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க அதை கடந்து போயிடுங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சுன்னா அந்த பிரச்சனைக்கான முடிவும் அதுலேயே தான் இருக்கும். அதை நீங்க கடந்து போயிடுங்க. நெக்ஸ்ட் அந்த பிரச்சனையில இருந்து நீங்க என்ன பண்ணீங்களோ அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ இதுதான் லைஃப்ல முன்னேறதுக்கான ஒரு பெஸ்ட் வே அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் அவங்களுடைய எண்ணம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க அதிர்வலையை அவங்க நம்புறதே கிடையாது. அந்த எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது நிஜமாலுமே ஒரு உண்மையான விஷயங்க. அந்த எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு அந்த எண்ணம் எப்படி இருக்கோ, அந்த செயல் எப்படி இருக்கோ அது அப்படியே தான் நடக்கும்.